சென்னை பாரதி கல்லூரியில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைந்துள்ளார். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது சின்னம் மற்றும் பெயர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? யார் யாரெல்லாம் அங்கு அனுமதிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மக்களவை தேர்தலை பொறுத்தவரைக்கும் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. அதை ஒட்டி தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் என்பது சின்னம் பொருத்தக்கூடிய அந்த பணி என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த இயந்திரங்களை பொறுத்தவரைக்குமே வேட்பாளர்களுடைய பெயர் மற்றும் சின்னம் அதில் பொருத்தக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் இந்த பணி என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி என்பது பாரதி கல்லூரி துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே 3 மக்களவை தொகுதிகள் என்பது இருக்கிறது. தென் சென்னை மற்றும் வட சென்னை, மத்திய சென்னை. மத்திய சென்னை பொறுத்த வரைக்குமே 31 வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். தென் சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக 41 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். வட சென்னையை பொறுத்த வரைக்கும் 35 வேட்பாளர்கள் என்பது களத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரங்களிலும் 16 பெயர்கள் மற்றும் 16 சின்னங்கள் மட்டுமே இடம்பெறக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்குமே மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் 31 வேட்பாளர்கள் என்பதால் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மட்டுமே போதுமானதாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் தென் சென்னையை பொறுத்த வரைக்குமே 41 வேட்பாளர்கள் இருப்பதால் அங்கு 3 இயந்திரங்கள் என்பது இருக்கக்கூடும். அதே நேரத்தில் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் 34 வேட்பாளர்கள் இருப்பதால் அங்கேயும் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணி என்பது தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மற்றும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் முன்னிலையில் இந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே 39 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதனால் 11,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்ட தேர்தல் அதிகாரி என்பது அவர் ஆய்வு செய்திருக்கிறார். இங்கு என்ன மாதிரியான பணிகள் நடைபெறுகிறது, சின்னங்கள் பொறிக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது எப்படி நடைபெறுகிறது என்பதெல்லாம் அவர் பார்வையிட்டிருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்கு பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மற்றும் சின்னங்கள் இப்ப நம்முடைய மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், இந்த பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? பணிகள் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்குங்க. திரு பிரவீன் IAS முன்னிலையில இப்போ மத்திய சென்னையில ஆர்பர் தொகுதியில நம்ம இருக்கோம். அவர் அனைத்து ஏற்பாடும் மிக சிறப்பாக செஞ்சா அவர் கீழே ஒரு ARO மணிவண்ணன் ஆர்பர் தொகுதிக்கான ARO அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சென்னை மாவட்ட தேர்தல் என்ற முறையில் எனக்கு 16 தொகுதிகளும் பார்வையிடறதுக்கான பணி இருக்கு. அதுல ஒவ்வொரு 3 இப்போ எப்படி பிரவீன் IAS மாதிரி சவுத்துக்கு அமித் IAS இருக்காரு, ரீஜனல் டெப்டி கமிஷனர். நார்த்துக்கு கட்டார ரவி தேஜா இருக்காரு. இப்போ 11,800 இன்னைக்கு மிக முக்கியமான நாள். கேண்டிடேட் செட்டிங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ் இந்த தேர்தல் இவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸால அப்ரூவ் பண்ண கேண்டிடேட்ஸ் விட்ராவலுக்கு அப்புறம் முடிஞ்ச ஃபைனலைஸ்ட் கேண்டிடேட்ஸ் அந்த லிஸ்ட் ஆஸ் பர் த ஆர்டர் அந்த மெஷின்ல இங்க 31 கேண்டிடேட்டும் நோட்டா சேர்ந்து 2 மெஷின்ல பொருத்தும் பணி தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கு. இது 3 நாள் பிடிக்கும். இது நம்ம சென்னை முழுவதும் 11,843 பேலட் யூனிட்டும் 4,469 கண்ட்ரோல் யூனிட்டும் 4,842 விவிபேட் யூனிட். இது 3,726 வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த ஃபிகர் ஏன் வித்தியாசம்னா, ஒன்று பேலட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ்க்கு தகுந்த மாதிரி 2 சென்ட்ரல்ல தெற்கு மற்றும் வடக்குல 3 பேலட் யூனிட் கொடுக்க வேண்டியிருக்கு. ரிசர்வ் 20% அதுக்கு நம்ம பண்றோம். இந்த பணி அரசியல் கட்சி வேட்பாளர்களோடயோ அவர்களோட முகவர்கள் முன்னாடி நடந்துட்டு சிறப்பாக நடந்துட்டு. பணிகளை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜேஷ்.